திருமாங்கல்யம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாவை தான் காட்டுறாங்க. மகா வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கவும் திவ்யா வந்து உடனே வந்து மகாவை அழைச்சிட்டு வராங்க. உன்னை அந்த வேலையை செய்ய சொல்கிறதுக்காக நான் ஆஃபீஸ்க்கு அனுப்பிவிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை யார் இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க அப்படின்னு மகாவை அழைச்சிட்டு வரவும் இப்போ மகா வந்து அந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அடுத்தது திவ்யா வந்து கத்தவும் உடனே திரு கவிதா அப்புறமா ஆஃபீஸில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு திரு கேட்கும்போது நான் என்ன சொல்லி மகா வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிவிட்டேன், ஆனால் அவள் என்னென்னா ரெஸ்ட் ரூமை வந்து அவள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் இப்போ மகா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க திவ்யாம்மா, நம்ம ஆபீஸ் தானே, நான் எந்த வேலை செஞ்சாலும் கவலை இல்லை அப்படிங்கும்போது நீ சொல்லலாம், அதாவது எந்த வேலை செஞ்சாலும் கவலை இல்லை தான், நான் அதனால் அதை பற்றி நான் வந்து குறை சொல்லலை, ஆனால் வந்து ஒன்று நான் இந்த வேலைக்கு நான் அனுப்பிவிடலையே, அந்த வேலை செய்கிறதுக்கு தான் ஆஃபீஸில் வேறு ஒருத்தங்க இருக்கிறாங்களா, நான் வந்து அனுப்புனது இந்த வேலைக்காக இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உன்னை யார் செய்ய சொன்னா அப்படின்னு கடுமையாக அவங்க கேட்கவும் அப்போ உடனே கவிதா வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரு திவ்யா, நான் தான் அவளுக்கு இந்த வேலையை செய்ய சொன்னேன், அவள் படித்த படிப்புக்கு இந்த வேலையை கொடுக்காம என்ன ஆபீஸில் பெரிய ஒரு பொறுப்பையாக அவளுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கவும் என்ன சித்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தான் அந்த வேலையை செய்ய சொன்னீங்களா, நான் நினச்சேன் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கள் பாரு, அதாவது நீ சொன்னதுக்காக திரு வந்து இவளை ஆபீஸ்க்கு கூட்டிகிட்டு வரலாம், ஆனால் அவளுக்கு என்ன தகுதியோ அதுக்குள்ள வேலையை தான் நான் கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது அவளை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவள் என்ன ஒன்றுமே படிக்கலன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்களா, அவள் வந்து +2 படிச்சிருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் அவள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறா மார்க்கு, அப்படி இருக்கும்போது நம்மளை விடவும் அவள் தான் நல்லா படிச்சிருக்கிறா, அவளுக்கு தகுந்த வேலையை தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் என்ன திரு இன்னுமேல வந்து வேற யாருமே வந்து இவளுக்கு வேலையை கொடுக்கக்கூடாது, வேலையை சொல்லவும் கூடாது, நீங்கள் வந்து நீ தான் வந்து மகாவை பார்த்துக்கணும், இன்னுமேல வந்து நீ தான் அவளுக்கு வேலையும் கற்றுக் கொடுக்கணும், இங்கே பாரு மகா, திரு பக்கத்தில் நீ போய் உட்காந்துக்கோ, திரு என்ன வேலையை சொல்கிறானோ அந்த வேலையை மட்டும் நீ செஞ்சா போகிற அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே திரு அப்படியே பதட்டமாகி பார்க்குறாங்க. அப்போ வந்து உடனே திவ்யா வந்து கவிதா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, இதுக்கு மேலே நீங்கள் வந்து மகாவை இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நான் வேற மாதிரிக்கு உங்களை வந்து நான் வந்து ஏதாவது செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குது, அதனால என்கிட்ட வந்து வேற ஏதாவது நீங்க வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் மகா நீ போ மகா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கவிதா வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து திருப்பத்தோம்னா மகா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேபினுக்கு அழைச்சிட்டு போகவும் இங்க பாரு மகா, நான் சொல்ற வேலையை மட்டும் நீ செய்யல உட்கார் அப்படிங்கும்போது ஐயோ உங்களுக்கு நிகரா நான் எப்படி இங்க உட்கார முடியும் அப்படிங்கும்போது இங்க பாரு, இது லேப்டாப்பு, இதுல வந்து வேலை செய்யணும்னா இந்த சேர்ல உட்காந்து தான் வேலை செய்ய முடியும், அதனால நீ எனக்கு கொடுக்குற மரியாதைலாம் போறோம், நீ உட்கார் இதுல அப்படிங்கவும் அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகாவங்க உட்காரவும் அடுத்தது திரு பார்த்தோம்னா அவங்க அதில் வந்து ஒவ்வொரு வேலையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்ததுமே மகா வந்து அப்படியே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னங்க இதில் இந்த மாதிரிலாம் இருக்குதா, ஆமாம் என்னது ஏபிசிடியில் இப்படி களைஞ்சு போய் கிடக்குது அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே திரு வந்து மகாவை பார்க்குறாங்க. உனக்கு இது கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஐயோ எனக்கு இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணி பழக்கம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே திருவும் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து மகாவும் சரிதான் நான் சீக்கிரமாகவே நான் கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவங்க அந்த ஏபிசிடி எல்லாம் வந்து அவங்க அதாவது அதை போட்டு அவங்க அடிச்சு பார்த்துட்டு இருக்கவும் அப்போ வந்து மயில் அங்கே வராங்க. வந்ததுமே என்னது மகா லேப்டாப்ல எல்லாம் வந்து அசத்திக்கிட்டு இருக்கிறா வேலை செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே காவேரியும் வராங்க. என்ன மயில் என்ன பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கவும் நம்ம மகா அங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும் உடனே காவேரி பார்க்குறாங்க. அப்போ வந்து மகா பார்த்தோம்னா ரொம்பவே மும்முரமாக லேப்டாப்லாம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவும் உடனே வந்து காவேரியும் மயிலும் வராங்க. வந்ததுமே என்ன மகா பயங்கரமாக இருக்குது வேலை, இன்றைக்கி தான் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனேன், அதுக்குள்ளேயும் எல்லாமே கற்றுக்கிட்ட போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன கற்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ஏபிசிடி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே இது என்னது சின்ன குழந்தை மாதிரிக்கு ஏபிசிடி அடிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அக்கா எனக்கு இதெல்லாம் தெரியாதுக்கா, அதனால தான் அவர் சொல்லி கொடுத்தாரு, அதே மாதிரிக்கு நான் வந்து இதெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே வந்து காவிரி இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னக்கா என்னை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் கிண்டல்லாம் பண்ணலை, ஆனால் பரவாயில்ல நீ அதாவது சொல்லி கொடுத்ததுமே இந்த அளவுக்கு அக்கறையோட பார்த்துட்டு இருக்கிறேலா, அதை நினச்சி பெருமையாக தான் இருக்குது, நீ சொல்ல போனாக்கி கூடி சீக்கிரமே நீ வேலையெல்லாம் கற்றுப்பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் காவேரி அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா அவங்க மகா வந்து பூஜை பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ பூஜை பண்ணிட்டு இருக்கவும் அப்போ வந்து அந்த நேரத்தில் கவிதா அங்கே வராங்க. வந்ததுமே என்னது என்னமோ வந்து பூஜை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள வராங்க. வந்து பார்க்கும்போது அவங்க பார்த்தோம்னா மகா வந்து திருவுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணிட்டு அவங்க திரும்பி பார்க்கவும் கவிதா வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத அப்படியே வந்து மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவங்க என்னது நம்ம பூஜை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஐயோ கையங்குளமா மாட்டிக்கிட்டோம் போலுக்க இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அப்படியே பதட்டமாய் பார்க்கவும் என்னடி நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கவிதா கேட்கும்போது இல்லம்மா சாமி கும்பிட்டுட்டு இருந்த அப்படிங்கிறாங்க. இல்லையே நீ சாமி கும்பிட்ட மாதிரி தெரியல, குங்குமத்தை வச்சு ஏதோ பூஜையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆக மொத்தத்தில் இந்த குடும்பத்துக்காக நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை, நான் சாமி தான் கும்பிட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே மகாவை தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க.
அப்போ கவிதா வந்து சத்தம் போடவும் வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா இவ அந்த வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருக்காமா, யாருக்கு தெரியாமல் அப்படிங்கும்போது என்னது பூஜை பண்ணிட்டு இருக்காளா, யாருக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பூஜை ரூம் கீழே தானே இருக்குது, நீ எதுக்காக தனியாக இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ திரு அதுக்கப்புறமா மயிலும் வந்துருந்தாங்க, காவேரி வந்துருந்தாங்க. ஏன்னா அவங்க 3 பேருக்குமே தெரியும் திருவுக்காக தான் வந்து அவ மக வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிற விஷயம். ஆனால் வந்து கவிதை இந்த மாதிரிக்கு தப்பாக சொல்லிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அப்போ மயில் வந்து சொல்கிறாங்க, ஐயோ யார் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ பூஜை பண்ணிட்டு இருந்தாலோ இப்போ கவிதாம்மா கண்ணில் பட்டுட்டாலே இவங்க சும்மா விட மாட்டாங்களே நினைக்கவும் அப்போ திருவும் நினைக்கிறாங்க, அத்தை கண்ணிலே பட்டிருக்கிறா இப்போ சும்மா விட மாட்டாங்களே, ஏற்கனவே அத்தைக்கே இவளை கண்டாலே பிடிக்காது, ஆபீஸில் வர பிரச்சனை நடந்திருக்குது, இப்போ அதெல்லாம் வச்சு இப்போ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியும்னு சொல்லிட்டு திருவும் நினைக்கவும் அப்போ உடனே வந்து மகா கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ பண்ணின வேலையை சொல்லிட்டு அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை பாட்டிமா நான் வந்து பூஜை தான் பண்ணிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை சாமி தான் கும்பிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது நீ எதுக்காக வந்து யாருக்கு தெரியாமல் ரூமுக்குள்ளே வச்சு நீ சாமி கும்பிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க கவிதா வந்து சொல்கிறாங்க, இவ வேற ஒன்றும் இல்லை, இந்த குடும்பத்துக்கு ஏதோ பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறா, இவ நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து மகன் வந்து ஐயோ இது என்னது இவங்க நம்ம மேலே அவாண்டமாக பழி சுமத்திட்டு இருக்கிறாங்க, திருவுக்கு குணமாயிரணும், அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ணணும், இவங்க என்னென்னா வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்களா, இந்த குடும்பத்துக்கு நான் ஏதோ செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு இவங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களை இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, நான் சொல்லவும் முடியாது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகா வந்து நம்ம வசமாக அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்ணது தெரியாமல் பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ திருவை பார்க்குறாங்க. அப்போ திரு வந்து கொஞ்ச நேரமாக இதை கவனிச்சிட்டு இருக்கவும் உடனே அவங்க வராங்க, அத்தை நீங்கள் மகாவை பற்றி இப்படி தப்பாலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க, மகாவை பற்றி அவள் வந்து அப்படி செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ மயிலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் கவிதாம்மா மகா அந்த மாதிரிக்கெல்லாம் பொண்ணு கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிங்கும்போது என்ன அவளுக்காக பறிஞ்சு பேசிட்டு இருக்கிறீங்களா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே எல்லாருமே வந்துருந்தீங்களே, அவள் அந்த வீட்டுக்குள்ளே எதுக்காக வந்து யாருக்கும் தெரியாத நம்ம பூஜையை பண்ணணும், அவள் சாமி கும்பிடுறதா இருந்தால் காலில் இங்கே கீழே சாமி படம் இருக்க தானே செய்து இங்கே வந்து கும்பிட வேண்டியது தானே, ஆனால் அவள் அப்படிலாம் பண்ணலை, குங்குமத்தை வச்சு அவள் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறா, ஆக மொத்தத்தில் இவன் அந்த குடும்பத்துக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது அப்போ மகா வந்து சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் நான் செய்யலாமா அப்படிங்கவோ அடுத்து பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் வந்து திரு வந்து அவங்க வந்து கவிதா கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாருங்கத்த நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இதுக்கு மேலே நீங்கள் மகாவை பற்றி தப்பாக எதுவும் ஒரு விஷயம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக திரு கைவங்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே பதட்டத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.